ஏய் டாக்டர் கூப்பிட்டாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் என்னன்னே தெரியல டாக்டர். என் பெண்டாட்டிக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை டாக்டர். திடீர்னு மயக்க போட்டு விழுந்துடுறா, திடீர்னு நெஞ்ச வலிக்கின்றா. நீங்க தான் டாக்டர் செக் பண்ணி சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ஓ, ஐ சி. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். சரி. நீங்கள் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுங்க. சரி சார். என்னங்க, டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. உங்கள் ஒய்ஃபை தரவா செக் பண்ணிட்டேன். அவங்க உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. அவங்க ஹார்ட்டில் ஓட்டை இருக்கு. எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 5 லட்ச ரூபா செலவாகும். நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 1 வீக்கில் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நான் இப்படியே அமௌண்ட் ரெடி பண்ணி டாக்டர். என் ஒய்ஃபை மட்டும் இப்படியே காப்பாத்துங்க டாக்டர். அவங்க மேல உசுரை வச்சுக்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்கள்கிட்ட டாக்டர் நம்பி இருக்கு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணுங்க. ஆப்ரேஷன்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் வரேன் டாக்டர். வாங்க. உங்களை இன்னொரு தடவை செக் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரியும் டாக்டர்.
யோ டாக்டரு, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் சோகமாக இருக்க? இல்லை, இந்த மேட்ரு வெளியில் உட்காந்துருக்கோம் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவான்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். புரியலையே. புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, அது உனக்கும் தெரியும். ஆனால் வெளியே இருக்க என் புருஷனுக்கு தெரியாது. இப்போ நீ என்ன பண்ணுற? எனக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண 5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகும், 1 வீக்கில் ரெடி பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லு. அவன் கொடுக்குற அந்த 5 லட்சத்தை வாங்கி என் கையில் கொடுத்துரு. இதை உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டே கேட்கலாமே, இதுக்கு ஏன் நாடகம் ஆடணும்? யோ லூஸ் டாக்டரு, என் புருஷன் வசதியானவன். ஆனால் எனக்கு செலவு பண்ணணுன்னா 5 பைசா கூட நகர்த்த மாட்டான். அதனால தான் இப்படி ஒரு பிளானை போட்டேன். அந்த 5 lakhs வாங்கி என் கையில் கொடுத்துரு. அதில் 3 லட்ச ரூபாய் எனக்கு, 2 லட்ச ரூபா உனக்கு கமிஷன் கொடுத்துட்றேன். புரியுதா? இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. அந்த 2 லட்ச ரூபாய் எனக்கு வேணாம், நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நீயே வச்சுக்க. ஆனால் செக்கப்புக்கு அடிக்கடி வரணும் இந்த ஆஸ்பத்திரிக்கு. எனக்கு டபுள் ஓகே.